உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. எப்பா யார் அந்த டைரக்டர் இவ்வளவு அருமையான ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது இஸ்லாமியர்கள் இத்தனை நாளா தரைகள்ல என்ன வழிகளை அனுபவிச்சிருந்தாங்களோ அந்த அத்தனை வழியையும் திரையில இன்னைக்கு ஒருத்தர் பேச வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. இதுதான்டா தமிழ்நாடு அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது எச் ராஜா இங்க வெறுப்பு படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் அந்த படத்துல தியேட்டர்ல ஒரு புள்ள தியேட்டர்ல கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம கடைசியில் யூடியூப்ல போட்டுட்டு ஐயா படம் எடுத்து நிதி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நிதி வசூல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள், வெறுப்பு படங்களுக்கு இங்க பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்க நிலைமைகள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நியாயமான படத்தை மக்களுடைய வழியை நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம் இப்ப வெளியில வந்திருக்குது. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்நேரம் ஒரு சிலர் கமெண்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, சினிமா நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோ முழுமையா பாத்துருங்க, அதுக்கடுத்து கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இத்தனை நாளா சினிமாக்கள்ல இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துனாங்க இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட சினிமா உலகத்துல ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நியாயமான சினிமா எடுத்திருக்காரு. முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு மனவேதனையை சந்திக்கிறாங்கன்றத அப்படி ஒருத்தர் சினிமால பேசியிருக்கும் போது அப்படி படம் எடுத்த ஒருத்தவங்களை நம்ம பாராட்டலன்னா வேற யாரு தான் பாராட்டுறது? அதனால இது உண்மையாவே எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்போ இந்த சிறை இந்த படத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா டைரக்டர் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய சுரேஷ் ராஜகுமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. படத்துடைய கதை தமிழ், இந்த படத்துடைய கதை எழுதியிருக்காரு தமிழ். அப்படின்னா இதுக்கு முன்னாடி டானாக்காரன் ஒரு படம் கூட டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. வெற்றிமாறனுடைய விடுதலை படம், இந்த மாதிரி பல படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறார். விடுதலையில அப்புறம் ஜெய்பீம் படங்கள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு சினிமான்னு கூட சொல்லலாம். அதாவது படத்துடைய ஆரம்ப சீன்லயே இவங்க எஸ்கார்டு ஹீரோ, இவங்க டீம் எல்லாமே எஸ்கார்டா இருக்கிறாங்க. கைதிகளை நீதிமன்றத்துக்கு கூட்டு போகக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த படங்கள்லயே போலீஸ் எவ்வளவு சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க, இந்த மாதிரி சாதாரண வேலை செய்யக்கூடிய எஸ்கார்டா இருக்கிறவங்க, ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க, இது மாதிரியான போலீஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க, அந்த போலீஸோடைய மொழி வட்டாரம் என்னவோ அந்த மொழி வட்டாரத்திலே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய மொழி வாக்கிலேயே அந்த படத்தை எடுக்கப்பட்டதால பல டைலாக்லாம் இப்படி ரியலா நம்ம இந்த படத்தை ஒரு சினிமா மாதிரிலாம் தெரியல. ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த படத்தோட இருக்குது. அப்ப ஆரம்பத்துல ஒரு கொலை குற்றவாளிய நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க, பஸ்ல கூப்பிட்டு போறாங்க, கையில விலங்கு போட்டு கூட்டு போகும்போது அப்போ போலீஸ் மேல மிளகா பொடி அடிச்சு அந்த கைதியை காப்பாற்றக்கூடிய ஒரு சீன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கைதியை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, இந்த எஸ்கார்டியவங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இந்த சீன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் பின்னாடி இஸ்லாமியரோட தொடர்பு படுத்தி ஒரு சீன் வருது. அப்ப இந்த மாதிரி போலீஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க. போலீஸ் ஒரு நீதிமன்றத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய டவாலிக்கு கூட ஒரு லஞ்சம் கொடுத்தாதான் நம்மளுடைய கேஸ் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள். போலீஸ் மேலதிகாரிகள் இந்த மாதிரி எஸ்கார்டு பணியில இருக்கக்கூடியவங்களை எந்த அளவுக்கு அலக்கடிக்கப்படுறாங்க, ஒரு பிரச்சனை வந்துட்ட மேலதிகாரிகள் எப்படி கழட்டி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. அதுல படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்துல் ரவுஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு சின்ன பையன். அந்த அப்துல் அந்த கேரக்டர் தான் படத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க. இவன் ஒரு கொலை குற்றவாளி, ஒரு கொலை செஞ்சுட்டு 5 வருஷமா விசாரணை கைதியாவே 5 வருஷமா ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளி. இப்ப இந்த அப்துல்ல ஹீரோ நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனோம். அப்துல் இருக்கிறது வேலூர் ஜெயில, நீதிமன்றம் சிவகங்கையில இருக்குது. மதுரை கோர்ட்டுக்கு போய் சிவகங்கையில கூட்டு போனோம். அப்படிங்கும் போது இப்ப இந்த கூட்டு போகக்கூடிய இந்த கைதியை கூப்பிட்டு போனோம். அந்த கைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை இததான். இந்த கைதி இந்த அப்துல் ரவுஃப்ங்கிறவன் ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல எல்லாரோட எளிமையா வாழ்ந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு பையன். அப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கும் போது அக்கம் பக்கம் வீட்டுல பயமா எப்படி கூப்பிட்டுப்பாங்களோ, அப்துல் இவனோட அப்துல் அப்படின்னு எப்படி கூப்பிட்டுப்பாங்களோ அதெல்லாம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காங்க. மளிகை கடை வச்சிருக்கிறான். அதுக்கடுத்து இந்த கிராமங்கள்லாம் டிவி டெக்கு போடுவாங்க இல்லையா, சாவு வீட்டுல எல்லாம் போய் படம் போட்டு பார்ப்பாங்க. அந்த டிவி டெக்கு வாடகை கூடக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளுமே செஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு எளிய மக்களா வாழ்ந்துருக்க நேரத்துல ஒரு கொலை குற்றம் இவன் மேல வந்துருது. அப்ப அப்படி இருக்கும்போது இவனை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடிய நேரத்துல இதுல ஹீரோவுடைய கூடவே பாண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஒருத்தர், அவர் கொஞ்சம் திமிரு பிடிச்ச போலீஸாவே இருக்கிறாரு. எல்லாத்தையும் சண்டை வலிக்கிறது, எல்லாரும் அடிக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் அடிக்கிறதால அங்க ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டுருது. அந்த சண்டையில கைதி இருந்த பஸ் கிளம்பி போயிருது. கிளம்பி போனோன்னே இப்ப இந்த கைதியுமே தப்பிக்க விட்டோமே, இது மேல நம்ம ஆல்ரெடி நம்ம மேல ஒரு என்கவுண்டர் கேஸ் வேற இருக்குது, அது விசாரணை நடந்துட்டு இருக்குது.
இங்க அந்த கைதியை இன்னைக்கு தப்பிக்க விட்டுட்டோமேன்னு சொல்லி இந்த கைதியை அடிச்சு புடிச்சு தேடக்கூடிய நேரத்துல அவ்வளவுதான், வேற எங்கேயுமே அந்த கைதி கிடைக்கல. அப்ப அப்துல் ரவுஃப் எங்கேயுமே கிடைக்கலங்கும் போது சரி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம போய் புகார் கொடுக்கணும் அப்படின்னு போற நேரத்துல பக்கத்துல விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாம்னு சொல்லி உள்ள போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட கூட்டு வந்தோம் சார், லாங் எஸ்கார்டுக்காக வந்திருந்தோம், அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான் சார் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த கைதி உள்ள இருக்கிறான். அப்துல் ரவுஃப் அங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அதோட வேகத்துல போய் எங்கடா கொண்டு நீ சொல்லி அவனை போட்டு சம்மாடி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு எஸ்ஐ ஒருத்தர் அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ அவர் அங்க வந்து, அவனே அடிக்கிறீங்க, நீ தப்பிக்க விட்டுட்ட, நீ தப்பிக்க கூட விடல, அங்கிருந்து பஸ் கிளம்பி வந்துருச்சு, அவன் இங்க தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான், நீ அஜாக்கிரதையா விட்டுட்டு அங்க எங்கேயா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிற, அவன் தான் இங்க தேடி வந்திருக்கான், என் ஸ்டேஷன்ல வந்து ஏன் மேலே கை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த எஸ்ஐ ரொம்ப காட்டமா பேசிட்டு இருப்பாரு. அப்ப எல்லாம் ஓகே, சில விஷயத்தெல்லாம் கேட்டு முடிச்சு இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க, அதுல 2 பேரும் குடிச்சிருப்பாங்க, 2 போலீஸ் குடிச்சு வர இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு அனுப்பி வைப்பாங்க. அவங்க அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக சரி உன் துப்பாக்கியோட பட் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயா 113 ஐயா அப்படின்னு அதை எழுதுவாரு. சரி புல்லட் கொடு அப்படின்னு புல்லட் கேட்கும் போது புல்லட் முழிப்பாரு, ஐயா புல்லட் லோடு பண்ணி வச்சிருக்கங்கய்யா அப்படின்னாரு. புல்லட் லோடு பண்ணி வச்சிருக்கியா, அந்த துப்பாக்கி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதுல புல்லட் லோடு பண்ணி வச்சிருக்குது. ஏன் புல்லட் லோடு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா அக்யூஸ்ட் முஸ்லீமுங்க ஐயா அப்படிம்பாரு. அப்படியே முஸ்லீம்னு அந்த ஷாட் அடுத்த ஷாட் அப்படியே அந்த அப்துல் ரவுஃபை காமிப்பாங்க, அந்த குற்றவாளியை காமிப்பாங்க. அவனை காட்டாம அப்படியே சோகமா ஒடிஞ்சு போவான். முஸ்லீம் அப்படின்னா அப்போ நீங்க எங்களை இப்ப எந்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷாட், அதனாலதான் சொல்ல வந்தேன், ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கொலை குற்றவாளி ரவுடிய போலீஸ் அடிச்சு எடுத்துட்டு போக கூட அப்பேற்பட்ட குற்றவாளிக்கு கூட கன்னை லோடு பண்ணி கொண்டு போல. ஆனா இங்க ஒரு அப்பாவி ஒருத்தர் இருக்கிறான், இவனை அப்துல் ரவுஃப்னு அவனோட பெயர் ஒரு இஸ்லாமிய பெயருங்கிறதுக்காக நாங்க கன்னை லோடு பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியில அப்ப எங்களை எந்த கண்ணோட்டத்துல சார் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி அந்த அப்துல் ரவுஃப் அவ்வளவு பரிதாபமா இருப்பான். அதுல ஒரு சேட் பிஜிஎம் ஒண்ணு போட்டு அவ்வளவு அற்புதமா அதை காட்சிப்படுத்திருப்பாங்க. அப்ப திரும்ப எஸ்ஐ கேட்பாரு, ஏன் முஸ்லீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா, முஸ்லீம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கடுத்து இந்த எஸ்ஐ சொல்லுவாரு, நானே முஸ்லீம் தாண்டா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படிங்கும்போது அப்படியே கேமரா கீழே இறங்கி அவர் நெஞ்சில காட்டும் போது அவருடைய பேர் காதர் பாஷா, காதர் பாஷா அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் இருக்கும். அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுப்பாங்க, அப்படியே மாஸ் பிஜிஎம் ஒன்று கொடுத்து அந்த கேரக்டர்ல வந்து மூனார் ரமேஷ் நடிச்சிருக்காரு. பல படங்கள் வெற்றிமாறனோட பல படங்கள் நடிக்கக்கூடிய மூனார் ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அப்போ ஏன் முஸ்லீமா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா அப்போ சுற்றுவியா, நானும் முஸ்லீம் தான், இந்த கண்ணு புடி என்ன சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அப்படியே அதெல்லாம் பேசியிருக்கக்கூடிய நேரத்துல இந்த 3 போலீஸுமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்குமா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படி, என் முன்னாடியே நிக்காது, முதல் கிளம்புனி எடுத்துட்டு ஓடுனி அப்படின்னு சொல்லி அவங்களை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. அவங்கள அனுப்பி விட்டுட்டு இந்த காதர் பாஷா எஸ்ஐ இருக்கார் இல்லையா, அப்படியே அந்த ஸ்டூல்ல அப்படியே உட்காருவாரு, ஒடிஞ்சு போய் உட்காருவாரு. இதுக்கு முன்னாடி ஷாட்ல கைதி அப்துல் ரவுஃபை காட்டுவாங்க, அவன் எவ்வளவு நம்ம முஸ்லீம்களை என்ன கண்ணோட்டத்துல இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோகமா இப்ப இருக்கக்கூடிய அந்த அப்துல் ரவுஃபுடைய காட்சி. இங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய காதர் பாஷா அவர் என்னதான் உயர் அதிகாரி இருந்தாலும் அவங்களை திட்டி அனுப்பிட்டாலும் அவரும் கடைசியில ஒடிஞ்சு போய் தான் உட்கார்றாரு. நாங்க ஒரு உயர் அதிகாரியாவே இருந்தாலும் ஒரு கைதியாவே இருந்தாலும் சாமானியனாவே இருந்தாலும் சாதிச்ச நபர்களாவே இருந்தாலும் கடைசியில முஸ்லீம்னா எங்களை இந்த கண்ணோட்டத்துல பாப்பீங்கல்ல அப்படின்னு ஒடிஞ்சு போய் அந்த இடத்துல காதர் பாஷா உட்காருவாரு. ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வழி என்னன்றது அந்த அவ்வளவு அற்புதமா காட்சிப்படுத்திருக்காங்க. இது ஒரு காட்சி தான், இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது, அவ்வளவு அற்புதமா காட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு கொஞ்சம் நல்லா பாருங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, ஒரு வெள்ளமோ மழையோ கொரோனா மாதிரியான பேரிடர்களோ எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே என் சகோதரன் தானே. ஏதோ மழை வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு இஸ்லாமியர்கள் மட்டும் பள்ளியாசலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி எங்கேயுமே அறிவிப்பு பண்றது கிடையாது. கொரோனா வந்துருச்சு அங்க இறந்த பிணங்களை அடக்கம் செய்யணும், இஸ்லாமியரோட பிணங்களை மட்டும்தான் நாங்க அடக்கம் செய்யணும் சொல்லி எந்த இஸ்லாமிய அமைப்பும் அப்படி செய்யறது கிடையாது. எல்லாருமே என் சகோதரன் தான், எல்லாரும் நாங்க ஒண்ணுமே அனந்தமே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான பணியை செய்யறாங்க. அந்த பணிகளை செய்யும் போது எல்லாருமே பாராட்டுறாங்க. இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு பிரச்சனை, எவனோ ஒரு தீவிரவாதி நாய், எல்லா மதத்திலையும் தீவிரவாதி இருக்கிறான், எவனோ ஒரு தீவிரவாதி நாய் எங்கேயாவது 4 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னா இங்க ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமே அப்படிதான்ப்பா, இந்த முஸ்லிம்களே அப்படிதான், எங்க தீவிரவாதினா அந்த பாயங்க தான்ப்பா தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி அப்படி அசால்ட்டா தெளிச்சு விட்டு போயிடுவாங்க. அதாவது சாமானியமா நம்ம கூட பழகக்கூடிய பல நண்பர்கள் பேஸ்புக்ல பதிவுகள் இடக்கூடிய பல பேர் என்ன செய்வாங்கன்னா அவ்வளவு அசால்ட்டா ஒரு வார்த்தையை விட்டு போயிடுவாங்க, இந்த முஸ்லிம்களே இப்படிதான்ப்பா, முஸ்லிம்கள்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா ஒரு வார்த்தையை விட்டுறாங்க இல்லையா. அந்த வார்த்தை இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது. எவ்வளோ ஒரு புறம்போக்கு நாய், ஏன் மற்ற மதத்தை சேர்ந்த யாரும் கொலை செய்யலையா, மற்ற மதங்கள் எங்கேயுமே தீவிரவாதி இல்லையா, ஏன் மதத்தை பின்பற்றாதவங்க தீவிரவாதி இல்லையா, இப்படி எல்லா இடங்களிலுமே குற்றவாளிகளும் இந்த மாதிரியான தீவிரவாதிகளா இருக்கும்போது அது என்ன ஒரு மதத்துல மட்டும் இப்படி நீங்க கண்ணோட்டத்தோட பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அந்த போலீஸ் அதிகாரி உடஞ்சு போய் அந்த இடத்துல போய் உட்காருவாரு, அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு வாடகைக்கு வீடு கேட்டு போங்களேன், டூலெட் போர்டு போட்டிருக்கோம், நான் சொல்லணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த டூலெட் போர்டுல போன் பண்ணி
உங்களுடைய பெயர் ஒரு இஸ்லாமிய பெயர்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், வீடு கிடைக்குதான்னு பாருங்களேன். சென்னை மாதிரியான முக்கியமான நகரங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாம் ஓகே சார், 50,000 ரூபாய் அட்வான்ஸ் சார், 10,000 வாடகை சார், எல்லாம் ஓகே. சரி சார், உங்க பேர் என்ன சார் அப்படிம்பாங்க. என் பேர் ஃபாரூக்குங்க. ஓ முஸ்லீமா, சாரிங்க நாங்க முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்ல அப்படின்னு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அந்த சிரிப்பை கேட்கக்கூடியவனோட வழி எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? அப்போ நாளுக்கு நாள் இங்க இஸ்லாமியர்கள் ஒரு பொது சமூகத்துல அவனால கலந்து வாழ முடியல. அவ்வளவு சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பொது சமூகத்துல முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அத்தனை வழியையும் இந்த ஒரு காட்சியில சொல்லியிருக்கான். அந்த போலீஸ் அப்படி உடஞ்சு போய் உட்காருவாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேமராவை அப்படியே திருப்பினாங்கன்னா அங்க அம்பேத்கர் நேதாஜியா இருப்பாங்க. அம்பேத்கருடைய போட்டோ, நேதாஜியோட போட்டோ அப்படி லாங் ஷாட்ல இருந்து அப்படி டைட்டு போவோம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஷாட் அது. பரியரும் பெருமாள் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த 2 டீ கப்புக்கு ஒரு ஷாட் ஒன்று வைப்பாங்க. ஒரு இதுல பால்ல குடிச்ச டீயும், இன்னொரு இதுல டிகாஷன் டீயும், ரெண்டையுமே அப்படி க்ளோஸ் ஷாட் வைக்கும் போது மேல இருந்து ஒரு பூ ஒன்று விழுவோம். இந்த வில்லன் கதாபாத்திரம், அந்த ஹீரோடைய கதாபாத்திரம் பூவா அந்த படத்தோட ஹீரோயினும் அவருடைய அந்த பாத்திரத்தை அவ்வளவு அற்புதமா ஒரு ஷாட்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க அம்பேத்கருடைய போட்டோவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய போட்டோவும் காட்டும் போது அந்த நேதாஜி அம்பேத்கரும் நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, நாங்க இதுக்காகவாடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்படி ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்காக நாங்க உயிரை கொடுத்து தியாகம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்பேத்கரும் நேதாஜியும் பேசுற மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஷாட் இருக்கும். ஓகே, இந்த ஷாட் முடிஞ்சுன்னா இப்ப இந்த கைதி அப்துல் ரவுஃபை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு போவாங்க. கூப்பிட்டுட்டு போகக்கூடிய ரோட்ல நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போலான்னு சொல்லி போவாங்க. ஏன்னா இவங்க சிவகங்கை போகணும். இப்ப விக்ரவாண்டியில இருந்து சிவகங்கை போகணும். போகக்கூடிய வழியில இந்த எஸ்ஐ ஜீப்ல வந்துட்டு இருப்பாரு. எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்பாரு. சார் ஐயா நாங்க சிவகங்கை போகணுமையா. சரி ஏறு, வண்டியில ஏறு, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏத்திட்டு வரும்போது இவர் மனசுல ஓடிட்டே இருக்கும். இன்னும் அவரால் அதை ஜீரணிக்க முடியல. அப்ப அந்த கண்ணை லோடு பண்ணி வச்சிருந்தாருல இந்த பாண்டின்னு சொல்லக்கூடிய அந்த திமிரு பிடிச்ச போலீஸ், அந்த பாண்டியை பார்த்து கேட்பாரு, டேய் அவன் பேரு என்ன? அப்துல் ரவுஃப் அவனோட பேரு. அப்துல் ரவுஃப்ன்ற பேர் அதுக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்டிருக்கா நீ அப்படின்னு கேட்பாரு. ஐயா இல்லைங்கய்யா. பக்கத்துல உள்ள போலீஸை பார்ப்பாரு. அவரும் எனக்கும் தெரியல, நானும் இதுக்கு முன்னாடி இந்த பேரை கேள்விப்பட்டதில்ல. 1995 ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளிச்சவனோட பேர் அப்துல் ரவுஃப்டா. இங்க நாங்களும் மனுஷனா, தமிழனா, இந்தியனா எல்லாருக்குமா எல்லாம் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம். எங்களை மட்டும் ஏன்டா அப்படி மதத்தை காட்டி மனசனை இடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் அப்படி ஒரு ஆடித்தரமான ஒரு வசனம். நாங்களும் மனுஷனா ஆவோம், ஒரு தமிழனா என்ன செய்யணுமோ, ஒரு சக மனுஷனா என்ன செய்யணுமோ, ஒரு தமிழனா தமிழ் உரிமைக்கு என்ன செய்யணுமோ, ஒரு இந்தியனா என்ன செய்யணுமோ, இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களை அப்படி அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும் போதும் இஸ்லாமியர்கள் ஏதோ தீக்குளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்களை கற்புகளை நிரூபிக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பொது சமூகம் அவங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை அவ்வளவு ஒரு அழகா அந்த படத்துல காட்சி செஞ்சிருக்கிறாங்க. இதனாலதான் இன்னைக்கு இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இந்த டைரக்டருடைய அந்த நேர்மை, டைரக்டருடைய சமூக பொறுப்பை உண்மையால மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துல அப்துல் ரவுஃப் அவருடைய காதலி கலையரசி, இந்த கதை, இந்த போலீஸ் அவனை கூட்டு போறதோ, இந்த காதல் தான் அந்த படத்துல வேல்யூ. அந்த ஒரு காதலை பேசுவாங்க, கிளைமேக்ஸ்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த காதலுக்கும் இந்த போலீஸுக்கும் மத்தியில இந்த கேரக்டர் அப்துல் ரவுஃப் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்ல. அந்த படத்துல அப்துல் ரவுஃப் இல்லாம அவனை ஒரு ஐயனாரு, ஒரு தலித்து பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான், பிரச்சனை வந்துச்சு, அப்படி ஒரு கேரக்டர் வச்சிருந்தாலும் இந்த கதைக்கு எந்த வகையிலுமே சேதம் அடைஞ்சிருக்காது. கதை இதே அற்புதமான சூப்பர் படமா இருந்திருக்கும். ஆனா அந்த டைரக்டரோட ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாமானிய கேரக்டர் வைக்கிறத விட அப்துல் ரவுஃப்னு ஒரு கேரக்டர் வச்சோம்னா இஸ்லாமியரோட வழியை நம்ம பேசலாம். இன்னைக்கு தலித்துகளோட வழியை பேசுறதுக்கு பல படங்கள் வந்துருச்சு. இஸ்லாமியரோட வழியை யாருமே பேசுறது இல்லையே, அந்த சமூகத்தை யாரு தான் பாக்குறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு இந்த படத்துக்கும் அப்துல் ரவுஃப்ன்ற கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அப்படி ஒரு கேரக்டர் வச்சு ஒவ்வொரு காட்சிகளிலுமே ஒரு அப்துல்லா இருக்கிறவன், ஒரு மன்சூரா இருக்கிறவன் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான்னு சொல்லி படம் முழுக்க பல இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதனால இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், இந்த கதாசிரியர் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லி ஆகணும். சரி, அடுத்த ஒரு முக்கியமான காட்சி அப்படிங்கும் போது இப்ப இவங்க எல்லாம் வண்டி ஏறி ஒரு லாரியை பிடிச்சி அடுத்து சிவகங்கைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோ கேரக்டர் அவன் அதுக்கடுத்து தம்பின்னு கூப்பிடும். தம்பி என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு இவ்வளவு நேரம் வச்சு டேய் வா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருந்த ஒரு போலீஸ் இனிமே அவனை தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பையன் தான் அவங்களை காப்பாத்தி விட்டுருப்பான். சார் அவங்க மேல தப்பு இல்ல சார், நான் பஸ்ல உட்காந்துருக்கணும், நான் தான் இறங்கி நான் எங்க மிஸ் ஆயிர போறேங்கிறதுக்காக நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் சரண் அடைஞ்சிட்டேன், தவிர அவங்க மேல தப்பு இல்ல சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் இவங்களை காப்பாத்தி விட்டுருப்பான். அதனால அவங்களோட டோனே மாறி இருக்கும். தம்பி உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா உன் பேர்ல 302 உன் கேஸ்ல 302 ஏன்டா போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த லவ் பண்ண விஷயம், அவங்க அம்மாவோட விஷயம் எல்லாமே சொல்லுவான். ரொம்ப அழகான ஒரு கதை. அதுல சொல்லும் போது அப்ப அந்த போலீஸ் ஒரு வார்த்தை கேட்பாரு, சரிடா இப்படி இருந்துச்சுடா, அந்த பொண்ணுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கிறியடா, ஒரு விசாரணை கைதியா மட்டும் 5 வருஷம் இருக்கிறியடா, உனக்காக அந்த பொண்ணு அங்க காத்துட்டு இருக்கால, நீ நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாமே, தப்பிச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ எங்கேயோ ஓடி இருக்கலாமே, ஏன்டா ஓடல நீ அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான்,
சார் நான் ஓடி இருக்கலாம் சார், எனக்கு அது தோணுச்சு, ஆனா நான் ஓடி இருக்கலாம். ஆனா நான் இந்த அப்துல்ன்ற பேரோட எங்க சார் ஓடுவேன்? ஒரு குற்றவாளியா அப்துல்ன்ற இந்த பேரோட நான் எங்க சார் ஓடுறது? நான் எங்க சார் ஓடி ஒளிய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெயரை வச்சு இன்னைக்கு எப்பேற்பட்ட அரசியல் செய்யப்படுது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு இஸ்லாமியன் மேல ஒரு சின்ன ஒரு கேஸ் போட்டுட்டாலும் அவனை மிகப்பெரிய தீவிரவாதியாவும், பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த கேஸ்ல பல உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க சிக்கினாலும் அது ஏதோ ஒரு 3ஆம் பக்கத்துல 2வது காலாண்டுல ஒரு சின்ன ஒரு செய்தியாவும் பார்க்கப்படுது இல்லையா? அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு பல அரசியலை ஒரு சின்ன டைலாக்ல பேசிட்டு போறாங்க. சார் இந்த அப்துல்ன்ற பேரோட ஒரு அக்யூஸ்டான எங்க சார் தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகான ஒரு வசனம். அடுத்து ஹீரோ கேட்பாரு, சரிடா 5 வருஷமா உன் மேல தப்பே இல்லையடா, நீ அவனை பிடிச்சி தள்ளி விடுவ, தற்காப்புக்காக தான் இந்த கொலை நடந்தது, இது கொலைன்னு கூட சொல்ல முடியாது, உங்க அம்மாவை அடிச்சா நீ தள்ளி விட்ட, அது அந்த படத்தை பார்த்தா புரியும், ஏன்னா ரொம்ப சொல்லிட வேணாம். அப்போ இப்படி நடந்திருக்குது, ஒரு விசாரணை கைதி, உன் கேஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தா கூட உனக்கு தீர்ப்பு வரதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகுமேடா, ஆனா உன் கேஸ் இன்னும் 5 வருஷமா இன்னும் இங்க நடைமுறைக்கே வரலையே, கோர்ட்ல விசாரணைக்கே வரல, அடுத்த வாய்தா தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்களே இந்த 5 வருஷமா, உன்ன நம்ம இந்த பொண்ணு இருக்குது, என்னடா செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் வந்துடணும் நம்பிக்கை இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான். சரிடா, உனக்கு ஜெயில வந்து இலவச வக்கீல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வக்கீல வச்சாச்சு நீ வாதாடி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த அப்துல் சொல்லுவான், சார் அப்படி இலவச வக்கீல் கொடுத்தாங்க சார், ஆனா இன்னைக்கு வக்கீல் யாருமே முஸ்லிம்களோட கேஸை வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க சார், முஸ்லிம்களுக்கு ஒரு ஜாமீன் கிடைக்காது, முஸ்லிம்களுக்கு விடுதலை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக முஸ்லிம் சம்பந்தமான வழக்கை எதையுமே வழக்கறிஞர்கள் பெருசா எடுக்கிறதே இல்லை சார், அதனாலதான் சார் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முஸ்லீம் ஒரு சாதாரண கேஸ்ல ஒரு முஸ்லீம் மாட்டிட்டாலுமே அவனுக்கு அவ்வளவுதான், அவன் பாய் கேஸ்லாம் அப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இப்படிதான் ஒரு சட்ட சிக்கல் இங்க நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே இங்க பேசப்படும். அதுக்கடுத்து இந்த பையன் இந்த அப்துல் ரவுஃபானுடைய காதலி கலையரசி, இவங்க 2 பேரும் நீதிபதிகிட்ட பேசக்கூடிய ஒரு காட்சி, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி. அந்த காட்சியிலுமே நீதிபதி சொல்லுவாரு, இந்த இடத்துல 5 வருஷமா இவனுடைய கேஸை இன்னும் ட்ரையலுக்கு கூட கொண்டு வராம இருக்கிறாங்கன்னா இது இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதான் ஒரு நீதிபதியை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சிஸ்டம் எப்படி இருக்கு, ஒரு வழக்கை சட்டுன்னு முடிக்காம உரிய ஆதாரமோ இருந்தாலும் ஒரு விசாரணைக்கு கூட அந்த வழக்கை எடுத்துக்காம இது விசாரணை 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 என்ற பேர்லயே பல வருஷங்களா இன்னைக்கு வழக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விபரத்தையுமே இங்க பேசியிருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, நீ ஜட்ஜி கிட்ட பேசணும், இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, ஜட்ஜி கிட்ட போய் இந்த மாதிரிலாம் விஷயத்த பேசு, நடந்தது இதான் சொல்லு, ஐயா நான் வேணும்னா கொலை செய்யல, எங்க அம்மாவை அடிச்சா நான் பிடிச்சி தள்ளி விட்டையா அப்படின்னு சொல்லி நடந்தது என்ன நடந்தது உண்மையை சொல்றான்னு சொல்லி அந்த இடத்துல நீதிபதி கிட்ட பேசுறது சொல்லி தருவாரு. அப்போ இந்த அப்துல் சொல்லுவான், ஐயா அப்படி ஜட்ஜி முன்னாடி பேசினா அதை தப்பா தான் ஆயிராதீங்கய்யா, ஜட்ஜி முன்னாடி பேசினா அதை குற்றம் பிடிச்சிட மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கான குரலை நீங்க பேசிதான் ஆகணும், உன்னுடைய குரல் மட்டும்தான் உனக்கான பலம், நீங்க பேசலன்னா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உன்னுடைய குரல் தான் உனக்கு பலம், நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு எளிய மக்கள், ஒரு சாமானிய ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களோ இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்க குரல்களே இல்லாம இருக்கிறாங்க, அப்ப நீங்க பேசணும், உங்க வழியை நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அவ்வளவு இயக்குனர் ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளவு அழகா அந்த இடத்துல காட்சிப்படுத்துறாரு. இப்போ நீதிபதி கிட்ட அந்த பையன் பேசணும், அந்த பையன் பேசணும், நீதிபதி லஞ்சுக்கு போயிடுவாரு, அப்ப ஜட்ஜி லஞ்சுக்கு வர வரைக்கும் நீ பிராக்டிஸ் எடுத்துக்கடா, எப்படி ஜட்ஜி கிட்ட பேசணும் சொல்லு, உன்னை நம்பி இந்த பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவனை பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பையன் உட்காந்துட்டு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி பிராக்டிஸ் எடுக்கும்போது அவனுக்கு சரியா வராது. அப்புறம் ஒரு கட்டத்துல அவன் போய் சொல்லுவான், சார் நான் வேணா நமாஸ் படிச்சுக்கிட்டுமா சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நமாஸ் படிச்சா எனக்கு ஒரு தைரியம் வரும் சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப தொழுவிடா நீ தொழுவிடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துண்டை விரிச்சு அந்த இடத்துல அவன் தொழுவு நடத்துவான். இப்படி தொழுவும் போது இன்னும் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல கொஞ்சம் வயசான போலீஸ் அதிகாரிகள் அந்த வழியா வருவாங்க, டேய் தம்பி இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏந்திரா அப்படின்னு அவனை விரட்டுவாங்க. அப்போ சார் என்ன சார் அவனை நமாஸ் படிக்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க, அதிகாரி யாரா வந்தா பிரச்சனை யாரும் சார் அப்படிம்பாங்க. அண்ணா விடுங்க நீங்க போங்க சார், அவன் பாட்டு தொழுதுட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பேசுவார். என்னவோ போங்கயா, புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க போங்கயா அப்படின்னு சொல்லி அந்த வயசான போலீஸ் அப்படி கடந்து போயிடுவாரு. அதாவது ஒரு தொழுகை அவனுக்கான வழிபாடு தானே, அவனோட வழிபாடு தானே அவன் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய உரிமை அவங்க பின்பற்றல, எந்த ஒரு தவறுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சாமானிய காட்சிகள் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அன்றாட வாழ்வியல அவ்வளவு அழகா அந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த காட்சி எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு காட்சியா இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம்னா, இப்ப விஸ்வரூபம் படம் எடுத்தோங்க, கிளைமேக்ஸ்ல கமலஹாசன் 2 ரக்காத் அந்த இடத்துல தொழுவாரு, தீவிரவாதிகள்லாம், அதாவது படம் முழுக்க முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள், குர்ஆன் ஏதோ தீவிரவாதத்தை மட்டுமே போதிக்குது, இஸ்லாம்னாலே தீவிரவாத மதம் அப்படிங்கிற மாதிரி முழு படத்தை காட்சி பண்ணி முடிச்சுட்டு முஸ்லிம்கள் எங்க பிரச்சனை பண்ணி போறாங்க, கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஹீரோ பேர் வந்து முஸ்லீம், அவர் தீவிரவாதிகள் பிடிக்கும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு போவாராம். அந்த மாதிரி அதாவது செய்ய வேண்டிய எல்லாத்தையும் புள்ளையும் நல்லா கிள்ளி விட்டுட்டு கடைசியில தொட்டிலையும் ஆட்டுற மாதிரியான ஒரு ஜோக்கு இது மாதிரி பல சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். விஜயகாந்த் தீவிரவாதி, எல்லா தீவிரவாதி இஸ்லாமியர்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி முடிச்சுட்டு, டேய் எனக்கு பிடிச்சவங்க ஃபாத்திமா பீவிடா, என் நண்பர்கள் காதர் மொய்தீன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டைலாக் வச்சு அந்த எஸ்கேபிசம் வேலை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக இந்த தொழுகை இத்தனை நாளா பயன்படுத்தின இடத்துல
அவனுக்கு ஒரு பிரச்சனை, நீ உன தொழுவுறதுன்னு உன்னோட வழக்கம், நீ தொழுவு, உன்னை தொழுதா யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான காட்சிகள் வைக்கிறது உண்மையாவே இந்த டைரக்டர், அதான் நான் சொல்றேன், இந்த கதைக்கோ அந்த அப்துரோஃப்ன்ற கேரக்டருக்கோ அது இல்லாமலும் இந்த படத்தை எடுக்க முடியும். ஆனா ஒரு டைரக்டர் அவ்வளவு பொறுப்போட ஒரு வழி இருக்கக்கூடிய மக்களோட வழியை பேசுறாரு இல்லையா, அதுதான் ஒரு சமூக பொறுப்பு. அவ்வளவு ஒரு சமூக பொறுப்போட இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஏன் நமக்கு இது ஒரு நிகழ்ச்சியா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த சினிமாக்கள் நீங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நாயகனா இருக்கட்டும், எம்ஜிஆர் நடிச்ச படமோ, சிவாஜி கணேசன் நடிச்ச படமோ, எவ்வளவு படங்கள், படிக்காதவன ரஜினிகாந்த் நடிச்ச படமோ, அதுல எல்லாமே யாருக்காவது ஒரு பாதிப்புனா, ஒரு அனாதை ரோட்ல அனாதை வருதுன்னா அந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுக்கறது ஒரு இஸ்லாமிய கேரக்டரா காட்டுவாங்க. யாராவது பாதிக்கப்பட்டா அவனோட ஒன்னா சேர்ந்து வளர்க்க, நம்மளாம் ஒன்னா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள். இதுதான் இஸ்லாமியரோட கேரக்டரா இத்தனால பார்க்கப்பட்டது. ஆனா என்னைக்கு இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம், அமெரிக்கா பல நாடுகளில் எண்ணெய் வளங்களை சுரண்டுறதுக்காக இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு முத்திரை குட்டப்பட்டதோ, நான் சொல்றேன் 1991 பிறகு இப்படி ஒரு முத்திரை குத்தப்பட்டதோ, அதுக்கடுத்து இஸ்லாம்னாலே தீவிரவாதம்ன்றது சினிமாலுமே பரவிச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாந்தா, மணிரத்னத்தை பாருங்க. மணிரத்னம் நாயகன் படம் எடுக்கிறாரு, அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதா ஒரு முஸ்லீம் கேரக்டர், 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டரா மணிரத்னம் காட்டினாரு. அதே மணிரத்னம் இன்னைக்கு அன்றாட செய்திகளை பார்த்து 1991 பிறகு ரோஜா மாதிரியான இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா காட்டக்கூடிய படங்கள் எடுத்துட்டாங்க. அப்ப இது மாதிரியான சினிமாக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கடுத்து வந்த படங்கள் எல்லாமே முஸ்லிமா அவன் தீவிரவாதி அப்படின்னு எடுக்கப்பட்ட நேரத்துல இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை உண்மையாவே மாறுது. நீர்ப்பறவை படத்துல சமுத்திரக்கனியோட கேரக்டர் கனின்னு நினைக்கிற அந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை காட்டி, முஸ்லீம்கள்லாம் பக்கத்து வீட்டு இந்துக்கு ஒரு பிரச்சனை முஸ்லீம் தான் உதவி செய்வான் அப்படிங்கிறவனே அவ்வளவு அழகான ஒரு கேரக்டர். மாநாடு படம் எடுக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் அரசியலுக்காக இஸ்லாமியர்கள் எப்படி தீவிரவாதிகள் ஆக்கப்படுறாங்க அப்படிங்கறத மாநாடு படங்கள் மூலியமா அவ்வளவு காட்டினாங்க. சமீபத்தில் வெளிவந்த அயோத்தி படத்துல இஸ்லாமியர்கள் எல்லா விஷயங்களும் உதவி செய்ய, என்னதான் தீவிரவாதி முத்தா குத்துனாலும் இஸ்லாமியர்கள் தான் உதவினா நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி காட்சிப்படுத்தின விஷயத்துல இந்த சிறை படத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேலனே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வழியை பேசின ஒரு படம். மற்ற விஷயங்கள் அன்றாட வாழ்வியல பேசினாலும் இது வழியை பேசியிருக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் மனதளவுல எவ்வளவுலாம் பாதிக்கப்பட்டு பல நேரங்கள் அப்படி ஒடிஞ்சு போய் உட்காரணும். என்னடா கடைசியில் இவங்களும் அப்படி பேசுறாங்களேடா அப்படின்னு ஒடிஞ்சு போய் உட்கார நேரத்துல அந்த வழி அத்தனையும் ஒருத்தனைக்கு பேசியிருக்காங்க பாத்தீங்களா. அதனால இந்த படம் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குது. இன்னும் கிளைமேக்ஸ் காட்சியில சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், அது இந்த படத்துடைய அந்த சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். அதனால அற்புதமான ஒரு சினிமா. ஏன்னா இன்னைக்கு நீங்க வட மாநிலங்களை போய் பாருங்க. இப்போ நம்ம பேசிருக்க வேண்டிய நேரத்துல துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்குது. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சிங்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறாங்க, பாகிஸ்தான்ல ஸ்பையா போயிட்டு வந்தேன், அங்க போய் சாமி ஐயப்பான சுட்டு கொண்டுருவான், அந்த இடத்துல ஒரு இந்து வணக்கம் சொல்ல இந்துன்னு தெரிஞ்சாலும் சுட்டு கொண்டுருவான், கோயில்ல போய் மணி அடிக்கிற மாதிரி கையை தூக்கினாலும் சுட்டு கொண்டுருவான், அதாவது இஸ்லாமியர் ஒரு இந்து பார்த்தாலே சுட்டு கொண்டுருவான் அப்படின்னு வெறுப்பு படங்கள் எடுக்கிறான். அந்த வெறுப்பு படம் ஒரு வாரத்துல 1000 கோடி வசூல் அடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த வட மாநிலம் முழுக்கவே இஸ்லாமியர்களோ வில்லனாவும் தீவிரவாதியும் காட்டி சித்தரிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வரைக்கும் அங்க இப்படி ஒரு படங்கள் வந்துட்டு இருக்க நேரத்துல இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எப்பேற்பட்ட ஒரு பக்குவப்பட்ட சினிமா வந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு தமிழ் திரைப்பட விமர்சகர்கள் சொல்ற கருத்து என்ன தெரியுமா, இந்த 2025 வந்த படங்கள்ல ஒரு சிறந்த படம் சொல்லி இன்னைக்கு சிறை படத்தை பேசுறாங்க. வருஷத்தோட கடைசியில வந்திருக்கு, டிசம்பர் 25 ரிலீஸ் ஆயிருக்கு. வருஷத்தோட கடைசியில ரிலீஸ் ஆனாலும் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த ஒரு படம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படமா இருக்கிறதால இவ்வளவு ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்து தனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு சினிமான்ற இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் மீடியா, அந்த மாஸ் மீடியாவில் நான் மக்களோட பிரச்சனையை நான் பேசி ஆகணும், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நான் எடுத்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பொறுப்புணர்வோட இந்த படம் எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஒட்டுமொத்த குழுவினருக்குமே, இந்த படத்துடைய ஹீரோ, படத்துடைய ஹீரோயின், படத்துடைய தயாரிப்பாளர், படத்துடைய கதாசிரியர் தமிழ், படத்துடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி, இவங்க அனைவருக்குமே பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செஞ்சுக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.